யார் இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுவான்னு ஓடிட்டுருக்கு கோல்டோட ப்ரைஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து $4409 காஸ்கோக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து 2 விதமான கோல்ட் பார் வச்சுருக்காங்க. லேடி ஃபார்ச்சூன் அதிர்ஷ்ட தேவதை அதுவும் வச்சுருக்காங்க, எல்லோ ட்ராகன் வச்சுருக்காங்க. இரண்டுமே பேப் நிறுவனத்தோடது. பார்த்திங்கன்னா $4409. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் 4169 4149 இருந்துச்சு. அதையெல்லாம் கடந்து $250 அதிகமாகி ஒரு வாரம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே $250 அதிகமாகிருக்கு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு விலையேற்றம் வந்து கோல்டில் பார்க்கப்படுது. மல்டிபிள் ரீசன் வந்து சொல்கிறாங்க விலையேற்றத்துக்கு காரணம். மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து யூஎஸ் ஃபெடரல் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கோல்டு வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னும் நிறைய நாடுகள் வந்து கோல்டை வாங்க குவிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால விலை வந்து கட்டுக்கணங்காமல் போயிட்டுருக்கு. இது நம்ம ஒரு வீடியோலையும் பார்த்தோம், கோல்டு எக்ஸ்பர்ட் வச்சுமே பார்த்தோம். இன்னும் இந்த விலை வந்து எவ்வளோ தூரம் போகும், எங்கே வந்து ஒரு கரெக்ஷன், கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நடக்கும். கிராஷ்லாம் ஆகும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 24 கேரட் கோல்டு வந்து 13,000 14,000 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக 10,000 கீழே வராது. ஒரு கரெக்ஷன் நடந்தாலும் அதுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்கும். அது எப்போன்னு தெரில, இது இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டு கரெக்டாகவும் தெரியல. அதே போல் கோல்டு டிமாண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து சப்ளை கம்மியாக இருக்கா இல்லை என்ன ரீசன் தெரியல, நிறைய இடங்கள் வந்து கோல்டு கிடைக்கிறதில்ல. மிக முக்கியமாக காஸ்கோ வந்து அவங்க ரொம்ப லிமிட்டாக தான் விற்பாங்க. காஸ்கோக்கு வந்திருந்தோம் இங்கே இருக்குது. ஸோ 2 விதமான கோல்டு பாரும் வச்சுருக்காங்க. ஆனால் பெரும்பாலான இடங்களில் வந்து அது வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோல்டு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சும் பேசியிருந்தோம். இவன் நிறையா அதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் படிச்சிருந்தது நிறைய மக்கள் வந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஆர்த்தி இப்போ பார்த்தா $4,409.99 எங்கேயோ போயிடுச்சு. என்ன இப்போ ஒரு டேட்டுன்னு போய் எப்போ பார்த்தோம் கடைசியாக? 3 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ளே பாரு $250 கிட்டே ஏறிடுச்சு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு விலையேற்றம். 2 விதமான பார் வச்சுருக்காங்க. பேம்ப்பு என்ன தெரியல, காஸ்கோ அவங்கள்ட்ட இருக்க கோல்டெலாம் வந்து வெளில விட்றாங்களா என்ன அப்படின்னு தெரியல. பட் ஹை ப்ரைஸாக இருக்குது இல்லையா, ஸோ அவங்களும் வந்து விற்க தான் ட்ரை பண்ணுவாங்க. போதே 2-3 பேர் வந்து அந்த கோல்டை சுற்றி தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டிமாண்டாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் இங்கே வந்து இந்த காஸ்கோவில் வந்து இருக்குது. நம்ம விற்கும் போது இந்த கோல்டு எப்படி எடுத்துப்பாங்க? ஆமாம், நம்ம ஊர் மாதிரி தான் அது. நம்ம ஊரில் போய் நீ ஒரு கோல்டு பார் வாங்குற திரும்ப கொடுக்கணும்னு வச்சுக்கேன், ஒரு கிராமுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக $100 வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் மலபாரில் போனால் ஒரு மாதிரி இருக்கலாம், ஜாய் காசு, ஜோஸ் ஆல்காஸ் இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அவுன்ஸ் பார் வாங்கிட்டு அந்த ஒரு அவுன்ஸ் பாரை விற்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு $50 தள்ளி தான் எடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் எகெயின் வந்து மர்ச்சன்ஸை பொறுத்து. சில பேர் வந்து $50 கம்மி பண்ணலாம், சில பேர் $100. இட் டிபெண்ட்ஸ். பட் அதே மார்க்கெட் ப்ரைஸ் தான் திரும்ப எடுத்துப்பாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக அதில் ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் எடுப்பாங்க.